ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே லாங் வீடியோவோட உங்ககிட்ட இன்றைக்கி சூப்பரான பிரியாணி ரெசிபியை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சண்டே எந்திரிச்சோன்னே ஜன்னலை திறந்தோன்னே தான் தெரிஞ்சுது, அது வேலையை கரெக்டாக செய்து நம்ம தான் லேட்டாக எழுந்திரிச்சு நம்ம வச்சுருந்த குறை வேலையை அது ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. பாப்பா சாப்பிட்ட மிட்டாயை வெளியில் தூக்கி போடுறேன்னு சொன்னால் நான் தான் ஜன்னல்கிட்ட போய் காலையில் தூக்கி போடுறேன். அதை எறும்பு சூப்பராக கலெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. சண்டே லேட்டாக எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக பண்ணுன்றதுனால சிகப்பவுல் மட்டும் ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் பூஸ்டோடு குடிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ மட்டன் கடைக்கு கிளம்பிட்டு போயிட்டு மட்டனு எலும்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் பிரியாணி செஞ்சு. எப்போவுமே என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது தான் நான் மட்டன் பிரியாணி செய்வேன்னு உறுதியாக இருப்பேன். இந்த டைம் ஹஸ்பண்ட் இல்லை, என் பையனும் இல்லை. பாப்பாவுக்காகவும் எனக்காக மட்டும்தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். 1/2 kg மட்டன் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். அதோட கூடவே ஈரலும் கொஞ்சம் எலும்பும் மட்டன் குழம்புக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே பிரியாணிக்கு தால்ச்சா விட மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய தனிப்பட்ட டேஸ்ட்டு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்போவாது மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சின்ன லைக்கும் தட்டி விட்டுப்போங்க. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இலையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு எல்லாத்தையுமே பொரிய விட்டுருங்க. இப்போது பிரியாணிக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் தாராளமாக 2 பிரியாணி லீஃப் சேர்த்துக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டனே. இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு ஆனியனை போட்டுருங்க. நான் பிரியாணிக்கு 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கிலோ மட்டனுக்கு. மட்டன் குழம்புக்கு 2.5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மட்டன் குழம்புக்கு 2 சின்ன பச்சை மிளகா. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்க விட்டுருங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு பொறுமையாக வணக்கி விடுங்க. ஆனால் கலர் சேஞ்ச் ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக பிரியாணியில் ஆனியன் வணங்காமல் இருந்தால் கூட டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா இருக்காது. அந்த இஞ்சி பூண்டோட வாசனையோட ஆனியன் ஒழுங்காக வணங்காத வாசனை நம்ம ஏப்பம் விடும்போதெல்லாம் ஒரு மாதிரி காமாக இருக்கும். அது நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட் டைம் பிரியாணினா போர் அடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அனுபவத்தினால சொல்கிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஃபைனாக வணக்கி விட்டுருங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது கூடவே மட்டன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. மட்டன் குழம்புக்கு ஆனியன் ரொம்ப ஃபைனாக வணங்கணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வணங்கிட்டாவே போதும். பிரியாணிக்கு தான் நல்லா வணங்கணும். இது நல்லா வணங்கிட்டு இந்த அளவுக்கு கோல்டன் கலராக மாறுறதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/2 கிலோ மட்டனுக்கு 4 பெரிய வெங்காயம், 3 பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் தனியாகவே எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கும் நம்ம சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போடணும். மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவு தான், பெரிய ஸ்பூனில் கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூனுக்கு மேலே வந்தது. அதாவது 2 ஸ்பூனாகவே நான் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கலந்து விட்டுறது இந்த அளவுக்கு சுற்றி பண்ணிங்கன்னா தான் கீழே பிடிக்காமல் இருக்கும். இப்படி வணக்கிட்டு, அதாவது எப்பவும் போல் காயெல்லாம் கிண்டுற மாதிரி கிண்டிங்கன்னா கீழே பிடிச்சிக்கும். அதனால் இப்படி ரொட்டேட் பண்ணி நல்லா வெங்காயத்தோடு ஒட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஆப்பையை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தாராளமாக சேர்த்துட்டு அதில் கொத்தமல்லியோட லீஃப் தண்டு மட்டும்தான் நான் சேர்க்குறேன். லீஃப் அரிசி போடும்போது தான் சேர்க்க போகிறேன். எப்போவுமே கொத்தமல்லி தண்டு வேக வைக்கும்போது கறியோ இல்லை பிரியாணி செய்யும்போது தண்டை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா லீஃப் சேருங்க. ஏன்னா அந்த சூப் சாப்பிடும்போது அந்த வாசனை பக்காவாக இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் வீடு ஃபுல்லாக அந்த கொத்தமல்லி தண்டோட வாசனையும் அந்த புதினா வாசனையும் அப்படியே நிறைஞ்சிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு நான் 2.5 தக்காளி சேர்த்துருக்கேன். மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு 2.5 தக்காளி, மட்டன் குழம்புக்கு 1.5 தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். பிரியாணிக்கு நான் மஞ்சத்தூள் எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறமா இதுக்கும் ஒரு 5 லீஃப் வந்து புதினா சேர்த்துக்கலாம். மட்டன் சூப் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வெறுமனே இந்த சூப் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதனால தான் நான் அந்த புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பட்டை, அது கூடவே கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரே 1 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இப்போ மட்டனுக்கு இதெல்லாம் நல்லா ஃபைனாக வதங்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நல்லா வதங்குனதுக்கப்புறமா கூடவே கட் பண்ணி கழுவி வச்சுருக்க எலும்பையும் ஈரலையும் மட்டன் குழம்புக்கு சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணிக்கு உப்பு வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டான லெவலில் இப்போவே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதாவது கறியோட கொஞ்சம் கூட இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கம்மியாக இருந்தாலும் ஓகே. பிரியாணிக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பை. சேர்த்துட்டு கெட்டியான தயிர் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் லெமன் சேர்க்காததுனால புளிப்பு இல்லாத தயிர் வந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தயிரில் 1 ஸ்பூனை ஸ்கிப் பண்ணிடுங்க. புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி நல்லாவே வரும். ஸோ ஸ்பைசஸ்லாம் நம்ம கரெக்டான லெவலில் எடுத்து சேர்த்தோம்னாவே பிரியாணி அட்டகாசமாக வரும். நான் கற்றுக்கிட்டதில் சீக்ரெட்டில் இது ஒரு பாயிண்ட்டு உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். மட்டன் குழம்புக்கு நான் வெறும் ஈரலும் எலும்பு மட்டும் போட்டு பேனோட ஹீட்லேயே வதங்க விட்டுறலாம். எலும்புலேயும் ஈரல்லையும் அந்தளவுக்கு சூப்பும் வேறு தண்ணி எதுவுமே வராது. கறியில் மட்டும்தான் நமக்கு அந்த கொழுப்பும் ஈரப்பதமும் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷான 1/2 kg மட்டன், போன்லெஸ் மட்டனை நான் இது கூட சேர்த்துட்டு பிரியாணிக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுட்டு கறி கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். உடனே தண்ணி ஊற்றி மூடி வச்சிடாதீங்க, அந்த ப்ராசஸ் சரியாக வராது. மட்டன் குழம்புக்கு இதிலே பேன் ஹீட்லேயே நல்லா வதக்கி விட்டுன்னு சொன்னேன். அவ்வளோதான். இந்த சைடில் பிடிச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா 1 2மா பிடிச்சிருக்கிறது குக்கரில் எடுத்துக்கும், இருந்தாலும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான். இப்போது மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூளும் அது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் தான் நான் ஆட் பண்ணி இதையும் பேனோட ஹீட்லேயே இது பண்ணிடலாம். சுத்தமாக அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இந்த கறி வதங்குனதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு இந்த ஹீட்லேயே கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. வதங்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வந்து கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறமா குக்கரை மூடி வைங்க. உடனே தண்ணியை நிறைய ஊற்றி கிண்டிடாதீங்க. ஏன்னா மசாலாவோட இந்த கறியில் எல்லாமே ஒட்டி இருக்கும். கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேணுன்ற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரில் போட்டு கறியை எப்போவும் வேக விடுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் விசில் வந்து 2 3 விசில் அதிகமாகவே விட்டு எலும்புக்கு வேக விடுங்க. அப்போ தான் எலும்பு நல்லா வெந்து வரும். கறியோடு சேர்த்து வேக வைக்கும்போது இப்போ நான் ஒரு 10 விசில் கிட்ட விடுவேன். நீங்கள் இன்னும் அதை விட இன்னும் ஒரு 2 விசில் அதிகமாக விடுங்க. எலும்பு நல்லா வெந்துடும். ஸோ எல்லாத்தையும் கலந்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி
தண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக. சேர்த்துட்டு உப்பு அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்கணுன்னு இப்போவே அவசியம் இல்லை. மட்டனுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டு பாதி உப்பு போட்டு வேக வச்சு குக்கரை மூடி வச்சுருங்க. ஸோ மட்டன் பிரியாணிக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அதாவது அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு கப்லேயே கொஞ்சம் கம்மி பண்ணி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 2.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது நான் எடுக்கிற ரைஸோட கப் அளவும் எங்களோட தண்ணி குடிக்கிற சொம்பு அளவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2.5 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது 3/4 அளவுக்கு ரைஸ் எடுத்து ஊற வைக்கல. நான் வீட்டில் இருக்க ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால ரைஸை ஊற வைக்கல. இதுவே பிரியாணிக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டில் இருக்க ரைஸு. அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகா பொன்னி. அது பிரியாணிக்கு ரொம்ப நல்லாவே வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டு அதுக்கப்புறமா இறக்கிட்டு மற்ற ப்ராசஸை பண்ணுவோம். ஸோ கலந்தாச்சு. பிரியாணிக்குமே உப்பு நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. 3/4 அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா உப்பெல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. இதுக்கு மேலே எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது ரைஸை தவிர. ரைஸு 1 ஸ்பூன் கீ, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து தம் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பீசஸ்லாம் வெந்திருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். 2-3 டைம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரைஸை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை பிரியாணியில் கறி 3/4 பதம்தான் வெந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப நீங்கள் ரைஸை போட்டு வேக வைக்கும்போது கறி வேகாது. அதனால் கறியை 95% நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துட்டு அதில் ஒரு 5% மட்டும் கறியோட எசன்ஸ்லாம் இறங்கி சாப்பாட்டுக்கு வரணும். அவ்வளோதான். இதுதான் முக்கியமான ப்ராசஸ்ஸே. கறி ஆஃப் பதத்தில் வேக வச்சு எப்போவுமே பிரியாணி செய்யாதீங்க. அது ரப்பர் மாதிரி ஆகிடும். திரும்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குமே தவிர கறி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கறி வேஸ்ட்டாக. கறி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணியை நம்ம ரசித்து சாப்பிடுவோம். 1/2 kg மட்டன், 1/2 kg ரைஸு, சூப்பராக பிரியாணி வந்துருந்துச்சு. நானும் பாப்பாவும் எங்கள் ஃபுட்டை எடுத்துக்க போகிறோம்.